வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆம்ப்ளிஃபையரில் லெஃப்ட் சேனல் எடுக்கலைன்னு சொல்லியிருக்கிறாங்க கஸ்டமர். நாம் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஆம்பில் பவர் எவ்வளோன்னு செக் பண்ணிக்குவோம். பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ண போகிற சுவிட்சையை ஆன் பண்ணிட்டேன். லைட் ஒர்க் ஆகுது, பவர் சப்ளை வருது, யூஎஸ்பி ரீட் ஆகுது, கண்ட்ரோலும் நல்லா ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் சவுண்ட் வருது, லெஃப்ட் சைடு சவுண்ட் வரல. அது எப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆம்பை ரெடி பண்ண கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஐசி போயிடுச்சுன்னு நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐசி மாற்றி இந்த ஆம்பை எடுக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு 4440. இது ரெகுலேட்டர் ஐசி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி போர்டை ரன் பண்ணுறதுக்கோசரம் இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ இன்புட்டு டிவி, டெக்கு இந்த மாதிரி இது வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஜாக் கொடுத்துருக்குறாங்க, ஆர்சிபி ஜாக்கு. இப்போ இதில் என்னென்ன கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, பேஸ் இருக்குது, மெயின் வால்யூம் இருக்குது, அடிஷ்னலாக ஒரு மைக் இருக்குது. நம்ம ஐசியை மாற்றி இந்த ஆம்பை எடுக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். சால்ட்ரிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹீட்டிங் பிளேட்டு ஐசிக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆம்பு எடுக்குதா இல்லையா, சேனல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பீக்கர் வயரை இணைச்சிட்டேன். இப்போ ஆம்பு சேனல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ரைட் சைடு இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். யூஎஸ்பி ரீட் ஆகுது, சாங் பாட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சவுண்ட் வைக்கிறேன். இப்போ பேஸ் வைக்கிறேன். அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.